ஹலோ, இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல்ல ஹெல்த்தியான ஹை புரோட்டீன் பன்னீர் பராத்தா பண்ணி காட்டலாம்னு இருக்கேன். இது பெரியவாளும் சாப்பிடலாம், குழந்தைகளும் சாப்பிடலாம். தேவையான பொருட்கள்லாம் சொல்றேன் பாருங்க. இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து இந்த ஹை புரோட்டீன் பன்னீர் தான். எல்லாருக்குமே பொதுவா இப்போ பன்னீர் பிடிக்கிறது. இந்த நார்மல் பன்னீர்ல வந்து புரோட்டீனோட ஃபேட் தான் ஜாஸ்தியா இருக்கு. பட் இந்த பன்னீர்ல வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா புரோட்டீன் தான் இருக்கு. ஆனா இதோட டேஸ்ட் வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். அதனாலதான் இதை நிறைய பேர் விரும்ப மாட்டா. ஆனா ஆக்சுவலா இதுதான் ரொம்ப ஹெல்த்திங்கிறா. இப்போ இதை வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரிலாம் இதை போட முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கு இல்லையோ. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒன்றும் தெரியல, நன்னா இருக்கு. இப்போ இதை வந்து நான் ரெண்டு விதமான ஸ்டஃபிங்கா பண்ண போறேன். ஒன்னு பூண்டு கலந்தது, ஒன்னு பூண்டு கலக்காம. ஃபர்ஸ்ட் பூண்டு இல்லாத ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. இது பேக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கட் பண்ணிக்கோங்க. இவாளுக்கெல்லாம் பூண்டு வேணுமா, நான் எங்களுக்குலாம் பூண்டு போடாம இதை பண்ணிக்கிறோம். இந்த ஜார்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை அப்படியே பத்தில இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை விப்பர் மோட்ல போட்டுன்னு வரேன் பாருங்க. இப்போ இந்த பன்னீர் பத்தையில எப்படியே உதிரா வந்திருக்கு. விப்பர் போர்ட்ல ஒரு 2 முறை திருப்பினேன், நன்னா வந்திருக்கு. இதுக்கு இந்த சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் ஓமத்தை. இதை கையாலேயே நன்னா கசக்கிடலாம். கசக்கிட்டு இப்போ இதில் போடுறேன். மிக்சியில போட்டு அரைக்காதீங்க. ஏன்னாக்க அது கசந்து போயிடுறது. இப்போ இந்த பொடியா நெருக்கின கொத்தமல்லி இதில் போட்டுட்டு இதை நன்னா கலந்துடலாம். நன்னா கலந்துட்டு இப்போ இந்த கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பூண்டு இல்லாத ஸ்டஃபிங் ரெடி. அடுத்து இப்போ பூண்டு போட்டு ஸ்டஃபிங் அதே மாதிரி எதையும். இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த பாருங்க, பூண்டை உரிச்சு இதை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பச்சையா போடணும். இதுக்கு தக்கின உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு பாருங்க, நல்லா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ பாருங்க, இதுக்கு நிறைய கொத்தமல்லியை போடலாம். இன்னும் கூட கொத்தமல்லி நிறைய போட்டுக்கலாம். எங்க ஆத்துல இதான் இருந்தது, அதான் போடுறேன் நான். இப்போ அது விப்பர் மோட்ல போட்டுன்னு வரேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா அப்படியே உதிரா வந்திருக்கு பாருங்க. இதை வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னும் நிறைய கொத்தமல்லி போட்டோம்னா இன்னும் கிரீனிஷா இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. இதை நல்லா கையால கசக்கிட்டு போடுவோம். இதையும் சொல்றேன், அதோட சேர்த்து அரைச்சுடாதீங்க, கசந்து வழியிடுது. ரெண்டுத்துக்குமே இப்படி கையால கசக்கி போடுங்க போதும். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்க, 2 ஸ்டஃபிங்கும் ரெடி. ஆல்ரெடி நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கோதுமை மாவை நல்லா பசஞ்சு சாஃப்டா அது பாருங்க இந்த மாதிரி பசஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் ஊர்னா தானே நல்லா இருக்கும் சப்பாத்தியே. ஆல்ரெடி நான் சாப்பிட்ட சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுப்பா, தேவைப்படுறவா அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம நார்மல் சைஸ் எப்படி சப்பாத்திக்கு மாவு எடுத்துப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு கிண்ண மாதிரி நம்ம குழக்கட்டை சொப்பு பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது உள்ள இப்போ பாருங்க, இது பூண்டு போடாத ஸ்டஃபிங் வைக்கலாம். என்ன ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை சேர்த்தா மாதிரி எல்லாத்தையும் மூடிக்கலாம். குழக்கட்டை மாதிரி மூடிக்க வேண்டியதுதான். அது ஸ்டஃபிங் வெளில வரக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பூண்டு போட்ட ஸ்டஃபிங்கும் ஒன்று பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா வெளில வராம முடிக்கோங்க. நான் இப்போ 2 தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக இப்போ மூடி வச்சிருக்கேன். அப்புறம் பண்ணிப்பேன் மீதி எல்லாம். நீங்க எல்லாம் ஒரு 10 சப்பாத்தி பண்ண போறீங்கன்னா எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இட்டு ஒருத்தர் வாட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா ஈஸியா நம்ம சப்பாத்தி இடுற மாதிரியே இடலாம். ஏன்னா இது கிழியாது உங்களுக்கு. ஏன்னா சாஃப்டா இருக்கு பாருங்க உள்ள ஃபில்லிங். உங்களால எவ்வளோ பெருசா இட முடியுமோ ஓட்ட விழாமைக்கு அந்த அளவுக்கு இட்டுக்கோங்க. ஓரெல்லாம் ரொம்ப தடிமனா வச்சுக்காதீங்க. பத்தியெல்லாம் நல்லா இழுப்புக்கு வருது, ஓட்டையா விழ பாருங்க. இதை வாட்டிடலாம். நெய் வேணுங்கிறவா நெய் விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு எண்ணெய் தான் விட்டுருக்கேன். 1 நிமிஷம் அப்படியே வைங்க. இப்போ சுற்றி வர எண்ணெய் விடும். திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்க வேண்டியதுதான்.
இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாவே. இந்த குழந்தைகளுக்கு நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், நல்லா சாஃப்டா இருக்கும், விரும்பி சாப்பிடுவா. அவளுக்கு அந்த பன்னீர்னு ஒன்று கண்ணில் காமிச்சா போதும் இல்லையா, எதில் போட்டாலும் சாப்பிட்றா அதை. அவ்வளோதான், அதை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, அடுத்தது இட்டு காட்டுறேன். பொதுவாக சப்பாத்தி ரொம்ப அழுத்தி இடக்கூடாது, சாதா சப்பாத்தியே கூட உங்களுக்கு அப்படியே லைட்டாக இழுத்துன்னு வரணும், அப்போதான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ அடுத்ததை போட்டு விட்றேன். நல்ல வாசனை வருது, இது பூண்டு சப்பாத்தி போல இருக்கு, அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வருது இதுல. இந்த பராத்தாவை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், ஏன்னா ஃபில்லிங் இருக்கும் இல்லையா, அதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்கு பாருங்க, அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி பண்ணிக்கோங்க, ஏதோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, வெள்ளரிக்காவோ வெங்காயமோ காரா பூந்தி போட்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெயினா என் பொண்ணு எப்படி பண்ணுவோம்னா, வெறும் தயிர்ல இந்த சாட் மசாலா, உப்பு, சர்க்கரை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வெறுமனதான் பண்ணுவா, அதுவே நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி தான் இன்னைக்கு பண்ண போறேன், இவளுக்கு அதான் பிடிச்சிருக்கான். தயிர் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம், இல்லை கொஞ்சோண்டு பெருங்காயம், இதுக்கு தகுந்த உப்பு, மட்டா போட்டுக்கோங்க, சாட் மசாலாவில் வேற உப்பு இருக்கும். சாட் மசாலா ஒரு 2 பிஞ்சு போட்டுக்கோங்க போதும். சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போட்டு இது நல்லா கலக்கிடுவோம். இது ஒரு லெஸ் மாதிரி தான் இருக்கும், ஆல்ரெடி இதில் காரம்லாம் இருக்கிறதால இவாளுக்கு நாங்கள் போடல. நீங்கள் வேணா லைட்டாக காரப்பொடி வேணா தூவிக்கோங்க, லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க, அவ்வளோதான், ரெடி. இந்த ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் பராத்தா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும், ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கும் நல்லது, பெரியவாளுக்கும் நல்லது. எல்லாம் இப்போ டாக்டர்ஸ் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்கன்றால அது எந்த வகையிலாவது நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி சேர்த்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேணாமே, அப்படியே சாப்பிட்டுலாம் பாருங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.